பசுமை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விழுப்புரத்தை சேர்ந்த வெங்கடேசன் அப்படின்ற ஒரு இயற்கை விவசாயம் சந்திக்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர்ல வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா உளுந்து பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா 1,00,000 ரூபாய் வருமானம் வருதுன்றாருங்க. எப்படிங்க உளுந்து பயிரில் 1,00,000 வருமானம் வருது? எனக்கே உண்மையிலே கேட்கணும், எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, அவரு நிலத்துக்கு வந்து பலதானியம் பண்ணுவார்கள். அவர் பலதானியம் பண்ணலங்க. தலைக்கு ஹேர் டைக்கு அந்த இண்டிகா போடுவாங்கல்ல, அந்த செடியை தான் வளர்த்து நிலத்துக்கு போட்டாராம். அதனால நல்ல மகசூல் கிடைச்சது அப்படின்னாரு. அதே மாதிரி வந்து அவர் உளுந்து பயிர் அப்படின்னாலே தெரியும். அதுல வந்து மஞ்சள் வைரஸ் வரும். அதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வீடியோல எப்படி ஒரு 1,00,000 எடுத்தாரு, மஞ்சள் வைரஸ் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணாரு, எதுக்காக நிலத்துல வந்து இண்டிகா செடியை வளர்த்தாரு அப்படின்னு பல கேள்விகள் அவர் கேட்க போறோம். அதுக்கு அவர் என்னென்ன பதில்கள் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாங்க. பச்சை பயிர் பண்ணியிருக்கோங்க. பாசி பயிர் சொல்லுவோம் இல்லைங்களா, பச்சை பயிர் பண்ணியிருக்கோம். இதுவும் நாட்டு ரகம் தாங்க பண்ணுறோம். இதனுடைய விதையும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா விட்டு போன விதை தான். அதுலேருந்தே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் ஷைனிங் நல்லா புதுசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் போயிடுச்சின்னா கலர் இதாக இருக்குங்க. நீங்க எல்லாமே நாட்டு ரகம் பெற்றிருக்க, நாட்டு ரகம் வந்து மகசூல் இல்லை நஷ்டம் அப்படின்றாங்க. அப்படி இல்லைங்க, நம்ம நாட்டு ரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்தும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டில் வந்து கண்டிப்பாக இருக்காதுங்க. அதனுடைய மருத்துவ குணங்களோ சரி, இதுக்குன்னு இருக்க குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டில் கண்டிப்பாக வந்து கிடைக்காதுங்க, கிடைக்காது. நாம் இது முதல்ல நான் விவசாயத்துக்கு வர்றதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா துளிர் தான். குழந்தையா இருக்கும்போது வயிற்றில் இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணேங்க தேடுறதுக்கு. அப்போது ஆரம்பித்தது. சரி, நம்ம குழந்தைக்காக கண்டிப்பாக ஆரம்பிச்சது. கண்டிப்பாக நஞ்சில்லா உணவு கொடுத்துடணும். நாம் எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தானியம் இல்லாமல் இருந்ததே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு தானியம் எப்பயுமே ஏறப்பட்டுகிட்டே இருக்கும். இப்பயும் அதை கண்டினியூ பண்ணணும், நம்ம பிள்ளையும் அப்படி வளரணுன்ற மாதிரி தான் இதை செஞ்சிட்ருக்கேங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே பயிராக பண்ண மாட்டாங்க. பச்சை பயிர் பாதி, உளுந்து பாதி, நரிப்பயிர். அடுத்த பயிர் பார்த்திங்கன்னா எள்ளு பண்ணுவோம். இதில் நான் நெல் போட்டுப்போங்க வீட்டுக்கு. ரத்தசாலியில் விதை விட்டுருக்கேன், நம்ம பார்க்கலாங்க. இது இப்போ இவங்களுக்கு மெயினாக இவங்க வயிற்றில் இவங்க உண்டான உடனே ஆரம்பிச்சதுங்க இந்த பயணம். இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கும். வளர்ந்துட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு ஒரு 70% எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போங்க. அரிசியிலேருந்து இது பருப்புலேருந்து எல்லாமே நம்ம. காய்கறியும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பண்ணுறேன். பெரிய அளவு பண்ணலை. அதுவும் ஓரளவுக்கு இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மிளகா, கத்திரிக்காய்லாம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேங்க. ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். இயற்கைக்கும் செயற்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? சாப்பிட்ற உணவு பொருள் உங்களுக்கு டேஸ்ட்ல வித்தியாசம், சத்துல தான் வித்தியாசம்? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்ததும் உங்களுக்கு கூழ் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுலேயே டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம். அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கம்பு, நாட்டு கேழ்வரகுங்க. நல்லா இருக்குது. அதனுடைய சுவை வந்து நீங்கள் வெளியில் குடித்தா கண்டிப்பாக அந்த உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதனுடைய சத்துக்களும் அதே மாதிரி தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண அந்த கேழ்வரகு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதங்க. ஓகேங்களா, 90 நாளில் கேழ்வரகு இது யூனிவர்சிட்டி வெரைட்டிலாம் இருக்குங்க. அதனுடைய சுவைக்கும் இதனோட சுவைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குங்க. ஓகேங்களா, அதனுடைய அறுவடை விட நம்ம அறுவடை கூடவே எடுத்தோங்க. அது ஒன்று இருக்குங்க, கூட எடுக்கலாங்க, கண்டிப்பாக எடுக்கலாம். இயற்கையில் எடுக்கலாம். அது என்னன்னா நம்ம பண்ணுறது நம்ம இதுதாங்க. அது வந்து மைண்ட் செட்டுங்க. எல்லாரும் பக்கத்தில் ஏன்பா இதை போட்டால் தான் வரும்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன பூச்சி தாக்குது எங்கேயாவது இருக்கும், அதை பார்த்துட்டே அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா பூச்சி அடிச்சிருச்சு உடனே கெமிக்கலை அடிச்சாகணும், விஷத்தை தெளிச்சாகணும்னு தெளிச்சு விட்ருவாங்க. நம்ம அந்த வேலையே கிடையாதுங்க. அடிச்சா சாப்பிட்டு இந்த வாட்டி போன வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 30 சென்ட்டில் 3 மூட்டை கட்ட எடுத்தேங்க உளுந்து. இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பக்கம் இருக்கும். 1 ஏக்கர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் வெறும் 3 மூட்டை தான் வந்திருக்கு. இந்த வாட்டி கொஞ்சம் பூச்சி மேலாண்மையாக எதுவுமே நான் பண்ணலைங்க. போன வாட்டி கொஞ்சம் எல்லாமே கம்மியாக பண்ணதால் என்னால் பண்ண முடிஞ்சுது. இந்த முறை பண்ண முடியல. நேரம் இல்லையா? நேரம் இல்லைங்க, நேரம் இல்லை. பாப்பா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை பழுவாலே அதை செய்யலைங்க. செய்யாதால குறைச்சேன். நம்மளுடைய குறைச்சல் தானே தவிர, நம்மளுடைய கவனக்குறைவு தானே தவிர, அது நம்ம இயற்கை மேலே நம்ம எதுவுமே பழிப்படக்கூடாது. விவசாயம் பண்ணுறோன்னும் போது இது பச்சை பயிருங்க. பச்சை பயிர். இப்போ பச்சை பயிர் பண்ண போகணும், நிலத்தை என்ன பண்ணணுங்க? நான் சொன்ன மாதிரி தாங்க, மானாவாரியாக இருக்கும் பண்ணும்போது இது வந்து மானாவாரி தானே? எல்லாமே மானாவாரி தாங்க. தண்ணி இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுங்க, ஒரு 2-3 தண்ணி. இதுக்கு 3 தண்ணி தேவைப்படும். அதுதான் கேட்குறேன். இது பண்ண போறீங்கன்னா நிலத்தை எப்படி பண்ணணும்? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இண்டிகா சொல்லுவோம் இல்லைங்களா, நான் ஏற்கனவே இண்டிகான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த இது வந்து ஏற்கனவே போட்டு மூடாக்க ஏதாவது தழை சத்துக்காக போட்டு விரைச்சி ஓட்டினதுங்க. மடக்கி ஓட்டிட்டேங்க. இதுக்கே நான் அது எல்லாம் விற்பனை பண்ணுவாங்க. அது டை கம்பெனிக்காக அனுப்பிச்சி விடுவாங்க. டை செய்கிற கம்பெனி இருக்குது இல்லைங்களா, சாணம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயத்துக்காக அனுப்புவாங்க. நாங்கள் அனுப்பலைங்க. கிட்டத்தட்ட என்னை விட ஹைட்டாக வளர்த்து மடக்கி ஓட்டியிருக்கேங்க. அதனுடைய குச்சிகள்லாம் இன்னமும் மக்காமலே இருக்கு பாருங்க. நீங்கள் புதுசா இதுன்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கண்டென்ட் அதிகங்க. ஆமாம், இப்போ நம்ம ஏன்னா நவதானியம் அதுதான். இது வந்து இப்போ நான் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் தண்ணி பாசனா ஃபுல்லாகவே வெறும் பச்சை பயிர் செடியும் உளுந்து செடியும் தானாகவே வந்துடுங்க. ஏன், என்ன காரணம்? இதுலேயே வெடிச்சு 1-2 விழுது இல்லைங்களா, விரைச்ச மாதிரியே இருக்குங்க. ஆக்சுவலாக நான் அந்த இண்டிகா பண்ணலையா, அதுக்கு முன்னாடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து பண்ணியிருந்தேங்க.
அந்த விரைச்சி ஒரு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து தானா முளைச்சி அதுலேருந்து ஒரு 30 கிலோ கிட்ட உளுந்து எடுத்தேங்க நான். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் விரைக்கல எதுவுமே பண்ணலைங்க. உளுந்த விதை முளைச்சி அதுலேருந்து அறுவடை பண்ணேன். 30 கிலோ எடுத்தேன். கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். நமக்கு இயற்கை விவசாயம் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா தழை சத்துங்க. தழை சத்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நான் அடிச்சு கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன், போர் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. அது வந்து உளுந்தோடைய போர். இதை அப்படியே பரப்பி விட்டுருவாங்க. தழை சத்து தாங்க மெயினாக நமக்கு தேவை. மற்றபடி நம்ம ஜீவாமிர்தம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிருக்கானது. மண்ணுக்கான வளம் வந்து பார்த்தீங்கன்னா தழையில மட்டும்தாங்க இருக்குது. சாணத்தெல்லாம் கூட அந்த அளவுக்கு நம்ம சாணம் எல்லாம் எருவு கொட்டுன்னு சொல்லுவாங்க. அதை விட இதில் வந்து ஒரு இப்போ ஒரு 3 மடங்கு 4 மடங்கு தழை சத்தில் வந்து அதிகமாக இருக்குங்க. தானாகவே கொட்டி தானாகவே பாருங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா தழை சத்து வந்து இருக்குங்க. இது எதுவுமே எடுக்க மாட்டோம். வேர் வந்து பார்த்தீங்கன்னா அறுக்கிறோம் இல்லைங்களா, வேர் முடிச்சு உள்ளே இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குங்க. இது வந்து அந்த உள்ள பபுளாக வருங்க. இந்த இருக்குது பாருங்க. இது மாதிரி வேர் முடிச்சுக்கெல்லாம் உள்ளே விட்டுட்டு அறுத்துருவாங்க. இப்போ நம்ம அடுத்த பயிர் நம்ம எதுவும் பண்ணும்போது பெருசாக எதுவும் நம்ம இது பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தழை சத்து கம்மியாகுது இல்லை சத்து கம்மியாகுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் பலதான விரைப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அங்கே நாட்டு கம்பு விரைப்பாங்க. நாட்டு கம்பு என்ன பண்ணணும்னா மேலே மட்டும் நம்ம கதிர் அறுத்துட்டு அப்படியே மடக்கி எல்லாமே ஓட்டுறதாங்க. இதில் உங்களுக்கு வந்து சத்து குறைபாடு வந்து இருக்க வாய்ப்பில்லை. இப்போ நம்ம நெல் பண்ணும்போதோ இது பண்ணும்போதோ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஜீவாமிர்தம் அதெல்லாம் செஞ்சு மீன் அமிலெல்லாம் கொடுத்துட்ருக்கேங்க. மற்றபடி இந்த மாதிரி பயிருக்கு நம்ம ஜீவாமிர்தமும் கொடுத்ததில்லை. எதுவுமே பூச்சி மேலாண்மை கூட நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிருக்கு ஒன்று கூட பண்ணலங்க. இந்த வாட்டி நான் ஒரு எப்பயாவது ஏதாவது இந்த சாண கரைசலோ வெறும் சாணம் மட்டும் கொடுத்தனா அந்த வைரஸ் நோய் வராதுன்னு ஒரு விவசாயி சொன்னாருங்க. அதை நான் போன முறை ட்ரை பண்ணேன். அருமையாக வேலை செஞ்சேங்க. வெறும் சாணம் இருக்குது இல்லைங்களா, 20 கிலோ சாணம் 100 லிட்டர் தண்ணி கரைச்சி தெளிய விட்டுட்டு அந்த தண்ணி அடிச்சிங்கனாலே வைரஸ் மஞ்சள் நோய் வருங்க. உளுந்தில் பச்சை பயிரெல்லாம் மஞ்சள் நோய் வரலங்க. ரெண்டு டைம் கொடுத்தேன், நல்லா இருந்தது. எப்போ கொடுத்தீங்க? அது ஒரு நமக்கே தெரியுங்க, ஒரு 20 நாளில் ஒரு கொடுக்கலாம். அதோட ஒரு 50 நாள் அதில் ஸ்ப்ரேயர்லேயே கொடுத்துடலாங்க. அது தெளிய விட்டு அடிக்கணும். ஸ்ப்ரேயர் கொஞ்சம் மாட்டும் சாணம் பார்த்துக்க வேண்டியதாங்க. சரி, ஓகே. எந்த மாட்டு சாணமும் இருந்தாலும் பரவாயில்லையா? நான் நாட்டு மாட்டு சாணம் ப்ரிஃபர் பண்ணலாம். இங்கே பக்கத்தில் நமக்கு ஒரு விவசாயி வச்சுருக்காரு, நாட்டு மாட்டு சாணம் கிடைக்கும். அதில் தான் கொடுத்தேங்க. இந்த சாணமும் பயன்படுத்தலாங்க. இதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா கிரு எல்லாமே கிராஸ் தானேங்க. இது ஒன்றும் இப்போ மேயறதை வச்சு தான் கொடுக்க போகுது. இதுவும் ஜெர்சி வந்து ஒன்றும் இதுலேருந்து கிடையாதுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க நாட்டோடைய மாடு. இப்போ நம்மளோட எருது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும், எருமை மாடு. ஸோ அதில் எனக்கு பெருசாக இது இல்லை. ஆனால் நாட்டு மாடு அதனுடைய இது வேறு தாங்க. நம்ம நாட்டோடைய மாடு அதுக்கான ஒரு வேலையை செய்யுங்க. காஞ்சதை கூட சாப்பிட்டு அது பாட்டு கிடக்கும். இவங்களுக்கு நம்ம பசும்புல் கொடுத்தே ஆகணும். எவ்வளோ விதை எவ்வளோ பயன்படுத்துங்க? ஏக்கருக்கு 8 கிலோ தானே. எல்லாமே ஏக்கருக்கு 8 கிலோ. பயிரை பொறுத்த வரைக்கும் ஏக்கருக்கு 8 கிலோங்க. எள்ளு மட்டும் தாங்க ஏக்கருக்கு 2 கிலோ. மீதி எல்லாமே நீங்கள் ஏக்கருக்கு 8 கிலோ வந்துடுங்க. கேழ்வரகுலாம் வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சி நாங்கள் வந்து நாற்று பிடுங்கி நடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ இருந்தால் போதுங்க, ஒரு ஏக்கர் நட்டுலாங்க. ஒரு 2-3 கிலோ இருந்தால் போதும். சரி, இப்போ 8 கிலோ இப்போ இந்த பச்சை பயிருக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கிங்க? எவ்வளோ செலவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு சொல்கிறோம் பாருங்கள். ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோ, அது ஒரு 200 வச்சுக்கோங்க கிலோ. ஓகேங்களா? கிட்டத்தட்ட செலவு வந்து ஒரு 30,000 ஆகுங்க. நிறைய பேருக்கு வர்றது நம்ம ஒரு ஒரு பாக்கெட் வந்துடுங்க. நிற்கிறது லாபம். 30 செலவாயிடுங்க. களை வெட்டுறோம், 2 களை வெட்டுறோம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆள் அறுக்குறாங்க இல்லைங்களா. ஒரு ஆளுக்கு இங்கே வந்து 170 ரூபாங்க. 160 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு 10 ரூபா ஏற்றிருக்கு. வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆகும். களை வெட்டுற ஆள் இருக்காங்க, உழவு ஓட்டுற செலவு இருக்குது. உழவுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 2000 கிட்ட வந்துடுங்க. உழவு இருக்குது. அப்புறம் தண்ணி நம்ம மேன் பவர் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. நம்ம உழைப்பை சேர்க்கக்கூடாது, இருந்தாலும் 30,000 கிட்ட வந்துடுங்க. 2 வாட்டி களை கொத்துவாங்க. ஒரு சில டைம் இது ஒரு வாட்டி களை கொத்தினாலே பயிர் வந்துச்சுன்னா முடிஞ்சிடும். ஒரு வாட்டி அது இதை பொறுத்தாகுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது பச்சை பயிருக்கு மட்டும்தானா, இல்லை பச்சை பயிர் உளுந்து எல்லாத்துக்குமே காமனுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மானாவாரியாகவே பண்ணக்கூடிய பயிர் தான். இதுக்கு நமக்கு தண்ணி கொடுத்தனா நல்லாயிருக்கும். இது தண்ணி கொடுத்த பயிருங்க. அதனால தான் இன்னும் நல்லா ஊட்டமாக உங்களுக்கு பார்த்தாலே செடி பார்த்தாலே தெரியும். நல்லா ஹைட்டை வளர்ந்துருக்கும். நல்லா ஹைட் வளர்ந்துருக்கும் பாருங்கள். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடுபொருளே எதுவுமே கொடுக்கணும். இயற்கை இடுபொருள் கூட எதுவுமே கொடுக்கல. எவ்வளோ மகசூல் எடுக்கலான்ட்டு ஒரு ஏக்கரில் வந்துருங்க. ஒரு 6-7 மூட்டை கிட்ட வந்துடும். இயற்கையாக பண்ணும்போது செயற்கையாக பண்ணால் இன்னும் நல்லா வரும். இல்லை, நீங்கள் லாஸ்ட் டைம் 3 சென்ட்லேயே 30 சென்ட்? ஆமாங்க, 3 மூட்டை எடுத்ததுங்க. ஏதோ 3 சென்ட்? ஆமாம் 30 சென்ட்டுங்க. கிட்டத்தட்ட அரை ஏக்கருக்கு ஒரு 20 சென்ட் கம்மி. அப்போ இதில் பண்ணும்போது இதில் இல்லைங்க, இப்போ நான் கவனிக்காமல் விட்டுட்டேங்க. அதுதாங்க சொல்கிறேன். கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாங்க. 10 மூட்டை சாதாரணமாக வருங்க. இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 2 மூட்டை கிட்ட வருங்க. இது ஒரு 1/4 ஏக்கர் தான் பச்சை பயிர். அதே 8 மூட்டை வரும்.
8 மூட்டை அளவுக்கு வந்துடும். அதுதான் சொல்கிறேன், இது பச்சை. இப்போ நான் அதுதான் இப்போ இன்னும் ஒரு இன்னும் ஒரு 2 பாத்தி தள்ளி போட்டிங்கன்னா பாதிக்கு பாதி வந்திருக்கும். இதில் இன்னும் நல்லா அதில் விட்டது இதில் காம்பன்சேட் பண்ணிட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒரு மாட்டி நம்ம தவறிட்டோன்றதுக்காக அதெல்லாம் நமக்கு எல்லாமே சப்போர்ட் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இயற்கையாக பண்ணும்போது கொஞ்சம் சுற்றி இருக்கவங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படியே என்னடா அப்படின்வாங்க. பரவாயில்ல, ஒரு சில டைம் நம்ம விளைச்சல் எடுத்துட்டோன்னும் போது அவங்க கம்முன்னு இருப்பாங்க. எடுக்கலைன்னா எல்லாரும் வந்துடுவாங்க. ஓகேங்களா, இது ஃபுல்லாக இண்டிகாவுடைய செடி தான். இண்டிகாவுடைய இதுதான் 3 ஏக்கர் பண்ணீங்க இண்டிகா. இதுதான் இண்டிகாவுடைய. இதுக்கெல்லாம் கொடுக்குறது இல்லையா? இல்லை, வெட்டி விற்கிறதுனா விற்றுருக்கலாம், நான் கொடுக்கல. இது தழைக்காக போட்டேன். அப்போ இது ஜாஸ்தியில விதை ஜாஸ்தி. விதை 400 ரூபா. ஏக்கருக்கு எத்தனை கிலோ இருக்கும்? ஏக்கருக்கு 10 கிலோ வரைச்சேங்க, 8 கிலோ வரைச்சேங்க. இது அதே தாங்க, நார்மல் நம்ம தானியம் பொறுத்த வரைக்கும் 8 கிலோங்க. 8 கிலோ கரெக்டாக இருக்கும். 7 கிலோவில் கூட விதைக்கிறவங்களாம் இருக்காங்க. அது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த இப்போ எடை இருந்துச்சுன்னா பயிர் நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி வளரும், நல்லா பிரம்மாண்டமாக வளருங்க. நல்லா இருந்துச்சு. நானுமே ஃபஸ்ட்டு வளராத மாதிரி இருந்ததுங்க. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு மாதத்துலேயே பார்த்தா எங்களை என்னை விட ஹைட்டாக போயிடுச்சு. நல்ல தழை கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேங்க அரைக்கிறதுக்காக. வீட்டில் பார்க்குறப்ப காமிக்கிறேங்க தழை. கிடைக்கல நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. பச்சை பயிர் பற்றி ஒரு புது விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க.